யூனுஸ் நபி ஏறிய கப்பலில் பதட்டம் அதிகரித்தது. பயம் அனைவரையும் சூழ்ந்தது. யாரோ ஒருவரின் தவறு என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். சீட்டெடுப்பு தொடங்கியது. ஒருமுறை யூனுஸ் நபி பெயர், 2ஆம் முறை மீண்டும் அவரே, 3வது முறை சந்தேகமே இல்லை, அதே பெயர் யூனுஸ் நபி. அந்த நொடியில் அவர் புரிந்து கொண்டார், இது சாதாரணமில்லை, இது அல்லாவின் சோதனை. அவர் எதிர்ப்பு காட்டவில்லை, அவர் பயப்படவில்லை, முழு நம்பிக்கையுடன் அவர் தன்னை கடலுக்கு ஒப்படைத்தார். அந்த நொடியில் கடல் அவரை முழுவதும் விழுங்கியது. அலைகள் அவரை இழுத்துச் சென்றன. ஆழம், இன்னும் ஆழம். அந்த நேரம் திடீரென ஒரு பெரும் உருவம் கடலின் இருளிலிருந்து எழுந்தது. ஒரு வினாடி, அடுத்த வினாடி, அது அவரை முழுவதும் விழுங்கியது. இருள், கடலின் ஆழ்ந்த இருள். இருள், மீனின் வயிற்றின் இருள். 2 இருள்கள், ஒரு மனிதன். அவர் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம். முழு தனிமையில், முழு இருளில். அந்த இருளில் எந்த ஒளியும் இல்லை, எந்த உதவியும் இல்லை. முழு தனிமை, முழு நிசப்தம். கடலின் ஆழம், மீனின் வயிறு, 2 இருள்களுக்குள் ஒரு நபி. அந்த நேரத்தில் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் தன் தவறை முழுமையாக உணர்ந்தார். அவரின் இதயம் உடைந்தது. அவரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் கைகளை உயர்த்தவில்லை, ஆனால் அவரது இதயம் அல்லாஹுவை நோக்கி உயர்ந்தது. முழு பணிவுடன், முழு நம்பிக்கையுடன் அவர் அழைத்தார், லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல்லாலிமீன். உம்மைத் தவிர வேறு இறைவனில்லை, நீயே பரிசுத்தமானவன், நிச்சயமாக நான் தவறு செய்தவன். அந்த இருளிலிருந்து வந்த அந்த ஒரு துஆ வானங்களை எட்டியது, அர்ஷை அடைந்தது. அல்லாஹ் அவரது துவாவை ஏற்றுக்கொண்டார். அந்த மீனுக்கு கட்டளை கொடுத்தார். அது அவரை கரைக்கு வெளியேற்றியது. பின்னர் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் தனது மக்களிடம் திரும்பினார். ஆனால் அவர் பார்த்தது ஒரு அதிசயம். ஒரு காலத்தில் மறுத்த மக்கள் இப்போது அல்லாஹுவை நம்பியிருந்தார்கள். அவர்கள் மனம் மாறியிருந்தது. அவர்கள் தௌபா செய்திருந்தார்கள். அவர்கள் உண்மையான வழிக்கு திரும்பியிருந்தார்கள். ஒரு நபியின் பொறுமை, ஒரு உண்மையான